ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 29 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து டான் கிரிக் தான் காட்டுறாங்க. டான் கிரிக்கோட ஸ்பியர் வந்து அப்படியே உடஞ்சிருக்கும். இதை பார்த்துட்டு என்னடா பண்ண என் ஸ்பியரை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. லூஃபி வந்து சொல்லுவான், டே அதில் நான் வெறும் 5 குத்து தண்டா குத்துனேன், அதுக்கே அது உடஞ்சிருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது இல்லாமல் இவ்வளோ நேரம் நீ கொடுத்தில, இப்போ நான் கொடுக்குறேன்டா, அடியே வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. பைரட் எல்லாம் சாக்காயிருவான், டே நம்ம கேப்டனோட ஸ்பியரே உடச்சிட்டான்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லூஃபி சொல்லுவான், இந்த உன்னோட பாம் ஸ்பியர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து என்கிட்டலாம் வேலைக்கு ஆகாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. டே உன்னை தோக்கடிக்க இதுவே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அட்டாக் பண்ண வந்து ட்ரை பண்ணுவான். நீலாம் வீக்கஸ்டான ஒருத்தவன்டா, என்கிட்டலாம் வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதெல்லாத்தையும் லூஃபி கேட்டுட்டு வாடா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ டான்கருக்கு திருப்பி அட்டாக் பண்ண வருவான். அவனும் வந்து அட்டாக் பண்ணுவான். அதுலேருந்து லூஃபி எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பான். திருப்பி வந்து அட்டாக் பண்ணுவான். திருப்பி இது எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பான் லூஃபி. டேய் ஒரு இடத்துல நில்றா குரங்க பயில அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான் இவன் ஒரு சைடு. டேய் முடிஞ்சா பிடிச்சி பாரு அப்படின்னு சொல்லி லூஃபி ஒரு நக்கலா வந்து போயிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து லூஃபி ஒரு கட்டையை தூக்கி எறிவான். அதையும் வந்து இவன் பிளாஸ்ட் பண்ணி விட்டுருவான். லூஃபி அங்கேருந்து இப்போ ஒரு பெரிய ஜம்ப் எடுத்து கம் கம் கேட்லின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு குத்த ஆரம்பிச்சிருவான். பார்த்தா அவன் ஆர்மர்ல தான் அடி விழுந்துட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து அவன் பார்த்துட்டு பைலட்லாம் சொல்லியிருப்பான், டே இந்த ஆர்மர்லாம் யாராலையும் உடைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபியை கட்டுவேன். லூஃபி வந்து பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் அது உடஞ்ச பாடுதான் இல்லை. இது எல்லாத்தையும் டான் கிரிக் பார்த்துட்டு, டே இதெல்லாம் வந்து உன்னெல்லாம் உடைக்கவே முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் வந்து உடச்சி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி திருப்பி அட்டாக் பண்ண வருவான். கம் கம் பிஸ்டல் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண போவான். இதெல்லாம் வந்து செஃபெல்லாம் பார்த்துட்டு அப்படித்தான் லூஃபி அடிச்சு அவனை கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆனா வந்து அவன் அடிச்ச அடியில வந்து டான் கிரிக்கே அப்படியே வளைஞ்சு நின்றுட்டு இருப்பான், அடியை தாங்க முடியாம. அந்த டைம்ல கூட வந்து டான் கிரிக் வந்து அப்படியே ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான், பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி அதுல இருந்து ஒரு 10 அடி தள்ளி போயிடுவான். டேய் இதெல்லாம் வச்சுட்டு நீ என்ன ஜெயிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பானா. அப்ப லூஃபி சொல்லுவான், கண்டிப்பா நான் அண்ணன்டா அவனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே மேல நிமிந்து பார்ப்பான். அந்த இடத்துல டான் கிரிக் இருக்க மாட்டான். எங்கன்னு பார்த்தா வந்து ஒரு ஸ்லீவ்ல மேல நின்றுட்டு இருப்பான். அங்கேருந்து வந்து நான் உன்னை வந்து கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து லூஃபி இதுதான்டா எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு இருப்பான். அவனும் வந்து மேல இருந்து பார்த்துட்டு அட்டாக் பண்ண வருவான். அந்த டைம் வந்து கம் கம் பசுகா அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் பண்ண யூஸ் பண்ணுவான். அந்த அட்டாக்ல வந்து அவனோட ஸ்பியர் தனியாகவும் இவன் தனியாகவும் போயிடுவான். பட் ஆனா அந்த அந்த ஸ்பியரை வச்சு அவன் திருப்பி அட்டாக் பண்ணிருப்பான் லூஃபியா. டேய் இதுக்கு மேலாம் வந்து நீ செத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அவன் ஆர்மரே வந்து டேமேஜ் ஆயிருக்கும். இதை பார்த்துட்டு லூஃபி அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அவன் தள்ளி விட்ட அந்த ஸ்பியர்ல இருந்து பாம்ஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்கும். பார்த்தா அது வெடிச்சு ஒரு பெரிய அலையா வந்துட்டு இருக்கும். இது எல்லாரும் பார்த்துட்டு என்னடா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. சாஞ்சி வந்து லூஃபி சேஃபா இருடா அப்படின்னு சொல்லுவான். அந்த டைம் கேப்டன் சொல்லுவாரு, டேய் அவன் வந்து சாவர வரைக்கும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பான், அவன் சாவ மாட்டான்டா அப்படின்னு சொன்னது. அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு அவரு. ஆனா வந்து திருப்பியும் வந்து கம் கம் பசுகா அப்படின்னு சொல்லி இன்னொரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். பார்த்தா அவனோட ஆர்மரே வந்து சிலியா நொறுங்கிரும். இதெல்லாம் வந்து அங்க இருக்க பைரட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, டேய் நம்ம கேப்டனோட ஆர்மரே உடச்சிட்டான்டா இவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம கேப்டன் கதை காலி போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அவன் மேலேருந்து கீழே வந்துகிட்டு இருப்பான். டேய் என்னோட ஆர்மரே நீ உடச்சிட்டியா, இதுக்கு மேல உன்னை சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். பார்த்தா அது ஒரு நெட்டு வந்திருக்கும் அயன்ல. அதை வச்சு லூஃபியை பிடிச்சி இன்னைக்கு நான் அவனை கடல்ல தூக்கி போட்டேன்னா அவனால் நீச்சல் கூட அடிக்க முடியாது, நீ செத்துருவடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து லூஃபி வந்து அவனோட கை ரெண்டே வந்து லென்த் ஆக்கிட்டு காலை ரெண்டே லென்த் ஆக்கிட்டு அப்படியே வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிப்பான். இதெல்லாம் வந்து சாஞ்சி பார்த்துட்டு, நீ இன்னும் எவ்வளவு நேரம் இருந்தா போராடுவ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். ஆனா வந்து லூஃபி வந்து திருப்பி வந்து அதை சுத்திக்கிட்டே இருப்பான். அந்த டைம் வந்து கம் கம் கேட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ரிலீஸ் பண்ணுவானா. அதுலயே வந்து டான்கிற்கு தரையோட தரையா வந்து ஒரு அடி கப்பல்லே வந்து நசுங்கிடுவான். பார்த்தா அப்படியே மல்லாந்துருவான். ஆனா வந்து இதை எல்லாச்சும் செஃப் எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. என்னது டான்கிரிக்கவும் தோக்கடிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க, லூஃபி லூஃபின்னு சொல்லிட்டு. லூஃபியை பார்த்தா லூஃபி வந்து அந்த வலையில மாட்டி தண்ணிக்குள்ள விழுந்துருவான். தண்ணிக்குள்ள அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். இதெல்லாம் வந்து கிரீக் பார்த்துட்டு, என்னது டான் கிரிக் தோத்துட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்படியே நம்ம கேப்டனை தான் காட்டுறாங்க. கேப்டன் வந்து சாஞ்சிக்கிட்ட சொல்லுவாரு, டேய் அவனை காப்பாத்த போடா, உனக்கு தெரியாதா டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டவங்க யாரும் வந்து கடல்ல நீச்சல் அடிக்க முடியாது, அது ஏன்னா கடல் கொடுத்த சாபம், டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு யாரும் கடலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வேணா இதை நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு வேகமா தண்ணிக்குள்ள குதிச்சிருவான். அவன் பாட்டுக்கு ஸ்பீடா போயிட்டே இருப்பான். டேய் நீ வந்து செத்துறாதரா, நீ வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு போயிட்டே இருப்பான் வேகமா. அவனுக்கு எங்க இருக்கான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பாத்துருவான். பார்த்துட்டு லூஃபி போய் அவனை போய் எழுப்புவான், டேய் எந்திரா செத்துறாதரா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்காக நீ போய் அவங்ககிட்ட எல்லாம் சண்டை போடல டான் கிரிக்கெட் எல்லாம் அப்படின்னு சொன்னது, அப்புறமேட்டு நீ சாவ மாட்டேன்னு சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து சாஞ்சி வந்து அவனை குழுக்கும் குழுகிட்டு இருப்பான். சாஞ்சி நினைச்சு பார்ப்பான், டே உன் குரூமேட்ல யாருமே வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டீங்களாடா, எல்லாருமே ஒரு தினுசா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து
பார்த்துட்டு இருக்கும்போது சூரா வந்து நான் பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் அவன் எய்முக்காக சண்டை போட்டது, அதில் வெட்டு வாங்கினது, சாவ கூட தயங்காம இருந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, டேய் இந்த மாதிரி ஒரு குருவெல்லாம் நான் பார்த்ததே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படியே வந்து சூரோவோட இது பிளாஷ்பேக் ஓடிட்டு இருக்கும். அவன் வந்து மீகா கிட்ட தோத்துது, மீகா கிட்ட வந்து நீ என்னை சாவடிச்சிரு அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்து சாஞ்சி லூஃபி வந்து அவன் குரூமேட்டுக்காக வந்து போய் சண்டை போட்டது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். யோசிச்சு பார்த்துட்டு அவன் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். சாஞ்சிக்கு வந்து அவனோட ட்ரீம்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஆல் ப்ளூ ஷீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபிஷும் கண்ணுக்கு வர மாதிரியே அவன் வந்து இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டு இருப்பான். அவனை வந்து அப்படியே படுக்க வச்சிருவான். படுக்க வச்சுட்டு டே லூஃபி எந்திரா எந்திரா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பான். இந்த சைடு டான்க்கு காட்டுவாங்க, என்னது இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஜின்னு வந்து நான் தான் இவர் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் அப்படின்னு நினைச்சேன் வெஸ்ட் புள்ளையே, ஆனா வந்து இவர் வந்து அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ராங் கிடையாது போல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாராம். எல்லாத்தையும் வந்து ஜின்னு வந்து இதுக்கு மேல நான் வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப லாங்கா போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவான். பேட்டி சொல்லுவான், டே உனக்கு என்ன சரியா அவளடா படுறா ஒழுங்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். சாஞ்சி வந்து லூஃபி எந்திர லூஃபி அப்படின்னு சொல்லி லூஃபி வந்து குலுக்கிட்டு இருப்பான். பார்த்தா வந்து லூஃபி தூங்க ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்துட்டு வந்து கடுப்பாயிருவான். டேய் உன்னை காப்பாத்தி தூக்கிட்டு வந்து கொரட்டை விட்டுட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லி அவன் அடிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த சைடு டான்கிரிக்கு வந்து டேய் எங்கடா அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா, பைரட்ஸ் எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுங்கடா, இந்த கப்பலை நம்ம எடுத்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி வந்து பைரட்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வந்து கிரீக் பார்த்துட்டு டேய் இதுக்கு மேல வந்து அவனுக்கு அவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பஞ்சு தான் வைப்பான். அந்த பஞ்சுலயே வந்து அவன் நாக் அவுட் ஆயிடுவான். நான் வந்து லூஃபிட்ட அந்த அடி வாங்கியிருக்கான்ல, அந்த பஞ்சோட வந்து அவனை தூக்கிக்கிட்டு டான்கிரிக் வந்து நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சாஞ்சிட சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே போடா, பட் திருப்பி வந்து இந்த சைடு வந்துடாத, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் சாஞ்சி. சரி ஓகேடா நான் கண்டிப்பா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன்ல, நான் எந்திரிச்சேன்னா சொல்லிடுறேன் அந்த பையன்ட்ட அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். கிராண்ட்லேண்ட் இருந்து மீட் பண்றோம், இதுதான் வந்து டான்கிரிக்கோட ஆர்டரு, ஆசை எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. அப்ப எல்லாரும் பார்த்துட்டு "டேய், என்னடா அவன் இந்த அளவுக்கு வந்து டான்கிரிக் வந்து விசுவாசமா இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நான் செத்துருவேன், அதுக்குள்ள நான் வந்து இவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போறதுக்காக வந்து பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து செஃப் பார்த்துட்டு டேய் இந்த அளவுக்கு டான்கிரிக்கு வந்து நீ விசுவாசமா இருக்கியா, இதெல்லாம் வந்து சரி வராதுடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ சாவ போறேன்னு சொல்லிட்டு உடனே சாஞ்ச வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். டே அவனுக்கு வந்து சாப்பாடு எடுத்து கொடுங்கடா, அவன் எப்போவும் சாப்பிட்டு போகணும்ல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. டேய் அது நம்மளுக்குள்ளதுடா, நம்ம எப்பறம் எடுத்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லடா எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்லி சாஞ்சு கத்த ஆரம்பிச்சிருவான். ஏன்னா வந்து கடல்ல வந்து சாப்பாடே கிடைக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி உட்காந்து அழுதுகிட்டே சரி எடுத்து கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு எடுத்து கொடுத்து ஒரு சின்ன போட் ஒன்று கொடுப்பாங்க. பார்த்தா அந்த போட்ல எல்லாரையும் அள்ளி போட்டு வச்சிருப்பான். அள்ளி வச்சுட்டு சரி நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான். போறதுக்கு முன்னாடி வந்து சொல்லுவான், இந்த பையன் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒருத்தவன் தான், ஸோ அதனால வந்து இவனை பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் வந்து சாஞ்சு கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதோட ஜின்னு வந்து மேலே ஏறிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இப்போ பேட்டி செஃப் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவான். டேய் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு திருப்பி வரக்கூடாது, நீங்க வந்தீங்கன்னா உங்களை கொண்டுருவோண்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்களா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுவும் பயங்கரமான ரெஸ்டாரண்ட் தான், இனிமேல் நாங்கள் இந்த சைடே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி அங்கே போயிடுவாங்க. இந்த சைடு நாமியை காட்டுவாங்க. நாமி வந்து அந்த போட் எடுத்துட்டு போயிட்டு இருப்பா. லூஃபி நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பா குரூமேட் எல்லாத்தையும். ஏன்னா நான் உங்களை ஏமாத்திட்டு வந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் வந்து உங்க குரூப்ல ஜாயின் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா நான் வந்து ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிருவா. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ்.